எக்ஸ்ட்ரா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய பதிவு. இப்போ நம்ம அரசியல் வட்டாரங்கள் இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க. அந்த ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னச்சுன்னா அந்த அந்த கட்சியில் அவங்களுக்கு பொறுப்போ எந்த ஒரு இதோ பதவியோ கொடுக்கலன்னா உடனே இந்த கட்சியில் அடுத்த கட்சி குறுகிய காலத்திலே மாறிடுறாங்க. இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போட்டு அது அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உள்ள அரசியல் இப்படி தான் இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள அரசியல் எத்தனை வருஷங்கள் 30 வருஷங்கள் 40 வருஷமாக கட்சிக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் ஒரே கட்சியிலேருந்து ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள அரசியல் ஒரு அரசியல் லாபத்துக்காண்டியோ தன்னோட சுயநலத்துக்காண்டியோ அவங்க மாறிக்கிட்டே இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி தலைவரே இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து இது பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு அரசியல் நிலவரங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதேமாதிரி ஜாதியை வச்சு மதத்தை வச்சு மொழியை வச்சு இந்த மாதிரி இதை வச்சு தான் அவங்க ஓட்டு சேகரிக்கிற பார்க்கலாம். மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அதன் மூலியமாக நம்மளுக்கு ஓட்டு சேகரிக்கணும்னு எந்த ஒரு கட்சி எந்த ஒரு இதுவும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் எந்த ஒரு